ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை வனப்பகுதியில் கொண்டு விடப்பட்ட 3 யானைகளில் ஒரு யானை உயிரிழந்ததாக வரும் தகவல்கள் சமூக ஆர்வலர்கள், வன உயிரின ஆர்வலர்கள் அனைவரிடமே மிகுந்த பரபரப்பையும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து இன்று மாலை முதல் வனத்துறை அதிகாரிகள் யாரையும் தொடர்பு கொள்ள பத்திரிகையாளர்களால் முடியாததால் வனத்துறையின் இந்த மௌனம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வனத்துறை மேல் வைக்கிறது என்றே கூற வேண்டும். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மாஞ்சோலை கோதையாறு வனப்பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கொண்டு விடப்பட்ட 3 யானைகள், அரிக்கொம்பன் யானை முதலில் கொண்டு விடப்பட்டது. அடுத்ததாக புல்லட் என்ற யானை, சமீப காலத்தில் ராதாகிருஷ்ணன் என்ற யானை ஊட்டி பகுதியில் இருந்து கொண்டு வந்து விடப்பட்டது. இதில் இந்த 3 யானைகளில் ஒரு யானை நேற்று உயிரிழந்ததாக வெளியான அதிர்ச்சி தகவலாய் நம்மால் வனத்துறை அதிகாரிகளிடம் உறுதி செய்ய முடியவில்லை. இந்த முக்கியமான விவகாரம் குறித்து வனத்துறையினர் தொடர்ந்து மௌனம் காத்து வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நீடித்து வருகிறது. வேறு வனப்பகுதிகளில் இருந்து பிடிக்கப்பட்டு திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 4 முக்கு வடபகுதிக்கு மேலே அமைந்துள்ள அப்பர் கோதையாறு வனப்பகுதியில் விடப்பட்ட நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அரிக்கொம்பன், ராதாகிருஷ்ணன் மற்றும் புல்லட் யானைகளில் ஒன்று உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. இந்த 3 யானைகளும் வனப்பகுதியில் விடப்பட்டதில் இருந்து வனத்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இவற்றில் ஒரு யானை மர்மமான முறையில் உயிரிழந்ததாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்த யானையின் மரணம் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆனந்தி, புதிய இடத்தின் சீதோஷ்ண நிலை மாற்றம், அத்துடன் யானைகளுக்கு தேவையான முறையான பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு இல்லாததே உயிரிழப்புக்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் தரப்பிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இது குறித்த தகவலை உறுதி செய்வதற்காகவும் நடந்தது என்ன என்று கேட்பதற்காகவும் திருநெல்வேலி மாவட்டத்தின் வனத்துறையின் துணை இயக்குனர், களக்காடு முண்டந்துறை பகுதியின் துணை இயக்குனர் ஸ்ரீகாந்த் ஐஎஃப்எஸ்ஐ தொடர்பு கொள்ள இன்று மாலை முதல் நாம் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வீணாகின. இது அவருடன் பணியாற்றும் மற்ற எந்த வனத்துறை அதிகாரிகளையும் நம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து பத்திரிகையாளர்களிலிருந்து வரும் தகவல்கள் அவர்களுக்கு மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்துவதால் அனைவரின் மொபைல் எண்ணும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு உள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது. மாஞ்சோலை மலைப்பகுதிக்கு யாரும் செல்ல அனுமதி இல்லை என்றும் உடனடியாக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஆனந்தி, வனத்துறையினர் இந்த விவகாரத்தில் நீடித்து வரும் மௌனத்தை கைவிட்டு உயிரிழந்த ஆணை எது, உயிரிழப்பிற்கான உண்மையான காரணம் என்பது குறித்து உடனடியாக வெளிப்படையான தகவலை வெளியிட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வன ஆர்வலர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. ஆனந்தி, தொடர்ந்து தகவல்களையும் செய்தியும் திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.